கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இல்லாத அம்மா சொன்ன காரணத்தினால இந்த கல்யாணம் நடந்தது. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லவும், கார்த்தியும் எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் அம்மா சொன்ன கட்டாயத்துக்காக நான் உன் கழுத்தில் தாலியை கட்டின சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. நான் உன்னோட சொத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை உன் மேலே ஆசைப்பட்டோல நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலேன்னு கார்த்தி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ரேவதி இதை கேட்ட மாதிரி தெரியல. இல்லை யாரையும் நான் நம்ப தயாராக இல்லை, யாருக்கும் நான் அடிமை கிடையாது. என் விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணத்தை எங்கள் அம்மா நடத்தி வச்சாங்க. என் அம்மா மேலே எனக்கு கோபம் இருக்குது. அதனால நான் இந்த குடும்பத்தை விட்டு உன்னை விட்டு நான் கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஆஸ்திரேலியாவில் இருக்கல்ல, நான் அவள் கூட போய் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கலான்னு இருக்கேன். 5 வருஷம் எக்ரிமெண்ட், 5 வருஷத்துக்கு நான் திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் சரி உன் விருப்பம் என்னவோ அதன்படி செய்ய, இதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம், நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியல்லைங்கிறாங்க. கண்டிப்பாக தாராளமாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ரேவதி. நீ ஆஸ்திரேலியா போகிறத பற்றி வேறு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க கார்த்தி. ரேவதியும் சரின்னு சொல்கிறாங்க. ரேவதி, நான் உனக்கு இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை, இந்தா இது என்னோட சின்ன கிஃப்டாக வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. ரேவதியும் சந்தோஷமாக அது என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த பாக்ஸை வாங்கி திறந்து பார்க்குறாங்க. அதில் அழகான ரிங் இருக்குது. அந்த மோதிரத்தை எடுத்து ரசித்து பார்க்குறாங்க ரேவதி. தன் கைக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு போட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக இருக்குது. எப்படி என்னோட அளவு உங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க. என்னோட அளவு உங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க ரேவதி. கடையில் ஒரு சேல்ஸ் லேடி இருந்தாங்க, அவங்கள பார்த்தா உன்ன மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க விரல் உன் விரல் கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி தெரிஞ்சது. அவங்க சைஸில் தான் வாங்கின ரேவதி, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கார்த்தி கேட்கவும் ரேவதி ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அளவும் சரியாக இருக்குங்கிற ரேவதி கார்த்திகிட்ட நன்றி சொல்லிட்டு சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாங்க ரேவதி. என்ன கேளு, தாராளமாக கேளுங்கிறாங்க. தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு ரேவதி கேட்கவும் இதில் என்ன இருக்குது, நீ கேட்க தோணுனதை கேளுங்கிறாங்க. சித்தி உங்களை பிடிக்காம தான் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு சித்தி சொல்கிறத வச்சு பார்த்தா ஒருவேளை நீங்கள் எனக்கு அத்தை பையனாக இருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. ரேவதி, நீ எதை வச்சு இப்படி சந்தேகப்படுறேன்னு கார்த்தி கேட்குறாங்க. ஆமாம், அன்னைக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனபோது நீங்கள் சைன் பண்ணீங்கல்ல, அதில் கார்த்திகையன்னு தானே கையெழுத்து போட்டீங்க. உங்கள் ஆதார் கார்டில் கூட உங்கள் ஊர் சென்னைன்னு தானே போட்டிருந்துச்சு. அப்போ நீங்கள் தான் எனக்கு அத்தை பையனான்னு கேட்குறாங்க ரேவதி. கார்த்தி, இதுக்கு மேலேயும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு அத்தை பையன் தானே சொல்லி உறவாடவும் முடியாது. அப்படி சொன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிடும். உண்மை என்னங்கிறது தெரிஞ்சால் மாமாவுக்கும் பிரச்சனை, பாட்டிக்கும் பிரச்சனை. திரும்ப நம்ம நினைச்ச மாதிரி கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாது. பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் வாக்கு கொடுத்த மாதிரி இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர முடியாமல் போயிடும். அதனால இப்போதைக்கு எந்த உண்மையும் நம்ம வாயால் சொல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினச்சிட்டு கார்த்தி எதுவும் பேசாமல் மௌனமாக போகிறாங்க. என்னாச்சு, நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவும் பேசாமல் போனால் என்ன அர்த்தம்னு ரேவதிக்கு வந்து கேட்கவும் ரேவதி சில விஷயங்கள் வெளியில் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்லாமல் இருந்தாவே குடும்பத்துக்கு நல்லதுங்கிறாங்க. அப்போ தான் கார்த்திக்கு ஃபோன் வருது. ஃபோனை பார்த்ததும் எங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி எடுத்து பேசுங்க. நானும் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை ஒரு தடவை பார்த்து அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு போகணுங்கிறாங்க ரேவதி. ரேவதி, நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்கிறேன், நீ யார்கிட்டையும் ஆஸ்திரேலியா போகிறத பற்றி எதுவும் சொல்லாதீங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதனால் பிரச்சனை நிறைய இருக்குது. எங்கள் அம்மாவும் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகிறத சம்மதிக்க மாட்டாங்க. அவங்களும் ஏதாவது ஒரு தடை சொல்லுவாங்கள்ல, அதுக்காகத்தான் நான் சொன்னேங்கிறாங்க கார்த்தி. ஆமாம்மா, அதை பார்த்தாலும் அப்படி தான். பாவம், அவங்களுக்கு நீ ஒரே பையன், உன் மேலே அவங்களும் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறவங்ககிட்ட நம்ம 2 பேரும் பிரியலான்னு சொன்னால் அவங்க மனசு வேதனைப்படும் தான். சரி அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேளுங்கிறாங்க ரேவதி. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணனதும் அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமாப்பா கார்த்தி, நீ நல்லா இருக்கியா, ரேவதி பக்கத்தில் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க அபிராமி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான்ப்பா கூப்பிட்டேன். பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் தான் நான் இருக்கேன். நீயும் ரேவதியும் அங்கே வர்றீங்களா? அவங்க 2 பேர்த்தையும் நான் பார்க்கணும்ப்பா, பார்க்கணும் போல் இருக்குது, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க அபிராமி. இதை கேட்டதும் கார்த்தி சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அடுத்தது ரேவதி கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா கோயிலில் தான் இருக்காங்களா, போய் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்குறாங்க. அத்தை வந்திருக்காங்களா, அப்போ சரி வாங்க 2 பேரும் போய் அத்தையை பார்த்துட்டு வருவோன்னு ரேவதியும் கார்த்தியும் அங்கேருந்து அம்மன் கோயிலுக்கு கிளம்புறாங்க. வெளியில் வந்து பார்த்தா சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார் சந்திரா, இனிமே மாப்பிள்ளைய பற்றி தப்பா ஏதாவது சொன்னேன் அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன் பார்த்துக்கோ. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நம்ம வீட்டு மாப்பிள்ளைய சந்தேகப்படுறது சரியில்லை சந்திராங்கிறாங்க. அக்கா, உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ நம்புற மாதிரி தெரியல. அவள் அபிராமியோட பையன் தான், ராஜசேதுபதி ராஜேஸ்வரியோட பேரன் தான் இவன். இவன் பேரு கார்த்தி. நம்ம போய் பார்த்தோமே அந்த கம்பெனி இவனோட தான்க்கா, எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க சந்திரா. ஏய், நம்ம தான் கம்பெனிக்கு போய் பார்த்தோமே, அங்கே தான் உட்காந்துருந்தானே ஒரு கோமாளி. அவனும் அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகாத ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்படி கோமாளித்தனமாக எப்படியெல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருந்தான். ஏன் முன்னாடி ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி நடித்தானே, அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. இதுக்கப்புறமும் இன்னமும் நீ இதை பற்றியே பேசிகிட்டு இருந்த, எனக்கு சரியான கோவம் வந்துரு சந்திரா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்லவும் இதையெல்லாம் கார்த்தியும் ரேவதியும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் உண்மை தெரியும்க்கா, அன்னைக்கு சந்திரா சொன்னதையெல்லாம் கேட்காம போயிட்டுமேனு வருத்தப்பட போகிறேங்கிறாங்க. இதை பார் சந்திரா, இனிமேல் மாப்பிள்ளையை பற்றி
எதுவும் தெரியாமல் இப்படி தப்பாக பேசாது. அவர் என்கிட்ட எப்பவும் பொய் சொல்ல மாட்டார். இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறவர். ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். திரும்ப திரும்ப அந்த ராஜ சேதுபதி, பரமேஸ்வரி கிழவி இவங்களை பற்றியே நீ பேசிட்டு இருந்த. அப்புறம் எனக்கு சரியான கோவம் வந்துரு சந்திரா. என் மாப்பிள்ளை எவ்வளோ பர்சனாலிட்டியான ஆள், எவ்வளோ ஒரு ஞான நம்பிக்கை தரம் தெரிஞ்சவர். அவரை போய் அந்த குடும்பத்தோட ஒப்பிட்டு பேசுறியா? இதெல்லாம் தப்பு சந்திரா. நீ சொன்னதெல்லாம் இது வரைக்கும் கேட்டேன். இனிமேலும் நான் நீ சொல்கிறத கேட்க போகிறதா இல்லைங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ச்சே, என்னதான் செய்யறது, உன்னை திருத்தவே முடியாது போக்காக அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் அங்கிருந்து போறாங்க. ரேவதியும் கார்த்தியும் இந்த சின்ன சண்டையை பார்த்துட்டு சரி நம்ம கிளம்பலாமாங்கிறாங்க. கார்த்தி சரின்னு ரேவதியும் கார்த்தியும் கார் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. போகும்போது ரேவதி கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, பாத்தியா எங்க தாத்தா பாட்டி பேரை சொன்னாவே எங்க அம்மா ரொம்ப அலறாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே அவங்களையெல்லாம் பார்த்ததே இல்லை. இப்பதான் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பாட்டியை பார்த்துருக்கேன். பாட்டியோட பாசம் அன்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைக்காதான்னு நான் நிறைய நாள் ஏங்கியிருக்கேன். சித்தி இப்ப புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. இதை ஒரு வகையில பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு வகையில எங்க அம்மாவை நினைச்சா பயமா இருக்கு. நீ உண்மையிலுமே எனக்கு அத்தை பையனா இருந்துடக்கூடாதான்னு நான் நினைப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் கண்டிப்பா சான்ஸே இல்லை. எங்க அம்மா விசாரிக்காம எல்லாம் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீ தான் எங்க அத்தை பையன்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா உனியும் என்னையுமே பிரிச்சு வைப்பாங்களே தவிர நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. இவ்வளவு நாளா உன் மேல வச்சிருக்கிற மரியாதையெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க. குப்பையில தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவாங்களே தவிர உனக்கு திரும்பவும் அந்த மரியாதையெல்லாம் கிடைக்காது. உண்மையை சொல்லு, நீ எனக்கு அத்தை பையனான்னு கேட்குறாங்க ரேவதி. நீ எப்படி நினைச்சாலும் சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அம்மா உனக்கு அத்தை முறையாகிறாங்க. அப்படி பார்த்தா நான் உனக்கு அத்தை பையன்தான். காலந்தா ரேவதி நமக்கு பதில் சொல்லணுங்கிறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு புரியாத புதிரா இருக்கு. நீ என்ன சொல்ற? என் அப்பாவோட தங்கச்சி பையனான்னு கேட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அம்மா உனக்கு அத்தைன்னு சொல்லி என்கிட்ட நீ சமாளிக்கிறியே. ஆனா இன்னமும் நீ திருப்தியான பதில் சொல்லலைங்கிறாங்க ரேவதி. ரேவதி இதுக்கெல்லாம் உனக்கு விடை கிடைக்கணும்னா நாளும் பொழுதும் போகட்டும், அப்போ உனக்கு சரியான பதிலும் விடையும் கிடைக்குங்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி புரியாம கார்த்தியை பார்த்துட்டே வராங்க. கோயில் வந்துடுது. கோயிலுக்கு பக்கத்துல வந்ததும் சரி ரேவதி இறங்க, அம்மா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி கார்த்தியும் ரேவதியும் கோயிலுக்குள்ள போறாங்க. அம்மா எங்க காணுமே, இங்கே தானே இருக்கிறதா சொன்னாங்கன்னு ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு போறாங்க. அந்த பக்கமா அபிராமி அம்மா இருக்காங்க. கார்த்தி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சத்தம் போடவும், அட அங்கே பாரு அத்தை அங்கே இருக்காங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ரேவதியும் கார்த்தியும் அபிராமியை பார்த்ததும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகிறாங்க. அபிராமி அம்மாவும் ரெண்டு பேர்த்தையும் ஜோடியாக பார்த்துட்டு கார்த்தியும் ரேவதியும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது, எவ்வளவு அம்சமாக இருக்காங்க, ஆனால் இவங்களோட ஜாதக பொருத்தம் சரியில்லாமல் இருக்கேன்னு வருத்தப்படுறாங்க அபிராமி. அம்மா என்னாச்சு உங்களுக்கு? எங்களை பார்த்ததும் சந்தோஷப்பட்டீங்க, நாங்கள் கிட்ட வந்ததும் முகம் வாடுதே, என்ன காரணம்னு கேட்குறாங்க கார்த்தி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜோடியை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஜோசியர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருப்பா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்கிறாங்க. அம்மா இந்த காலத்துல போய் ஜோசியத்தெல்லாம் நம்புறீங்களாங்கிறாங்க கார்த்தி. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? ஜோசியர் சொன்னதை கேட்டீங்கன்னா நீயே ஆச்சரியப்படுவ தெரியுமா? உனக்கும் ரேவதிக்கும் ஜாதகத்தை கொண்டு பார்த்தேன்ப்பா. ரேவதியோட ஜாதகத்துல கண்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு வேற சொல்றாங்க. கேட்டதும் என்னோட ஈரக்குலையெல்லாம் நடுங்கி போச்சு தெரியுமாப்பா. அப்படியே பதறி போய் துடிச்சு போயிட்டேன். இப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயே 5 வருஷம் கண்டத்தினால நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்கன்னு சொன்னதை கேட்டா எந்த தாயினோட மனசுதான் பதறாம இருக்கும்? அப்படித்தான்ப்பா என் மனசும் பதறி போச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஒன்னா நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு தானே நான் வேண்டிட்டு இருக்கேன். அப்படி இருக்க கண்டத்தினால ரெண்டு பேரும் பிரிஞ்சே ஆகணும்னு ஜோசியர் சொன்னதுனால எனக்கு பயமா இருக்குப்பா. ஜோசியர் சொன்னாங்களேன்னு அதோ அங்க கோந்திருக்காரே சாமியார், அவர்கிட்ட போய் நான் இப்படி விவரத்தை சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, சரி நீங்க அதை நினைச்செல்லாம் பயப்பட வேண்டாம், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அந்த தோஷம் நீங்கிடுன்னு சொன்னாருப்பாங்கிறாங்க. அப்படியம்மா சொன்னாரு? 5 வருஷம் கண்ட இருக்குன்னு சொன்னாரா அப்படின்னு கார்த்தியும் ரேவதியும் ஆச்சரியப்படுறாங்க. அத்தை சொல்றது கரெக்டா தானே இருக்கு. நான் ஆஸ்திரேலியா போயிட்டுனா 5 வருஷம் இவரை விட்டு நான் பிரிஞ்சு இருந்து தானே ஆகணும். அதை தான் அந்த ஜோசியர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. சந்தேகத்துக்கு இப்ப சாமியாரும் சொல்லியிருக்காங்க. சரி அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு ரேவதிக்கு வாய் துடிக்குது. அப்ப கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தி இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லிடாதா அப்படின்னு தலையசிக்கிறாங்க. ரேவதியும் கார்த்தியை பார்த்து அமைதியா நினைக்கிறாங்க. சரி ரேவதி கார்த்தி நீங்க ரெண்டு பேரும் வந்து சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சாமியாரும் சில விஷயங்களை குறிப்பா புட்டு வைக்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி, அச்சோ எங்க அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா மனசு வருத்தப்படுவாங்களே, சாமியார் இவ்வளவு தெளிவா சொல்றாரு, அத்தை கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமேன்னு நினைக்கிறாங்க ரேவதி. அபிராமி அம்மா சாமியார் கிட்ட வந்து, சாமி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையா வாழணும், அவனோட வாழ்க்கையில கல்யாணம் நிலையில்லாம போச்சு, இந்த கல்யாணமாவது சந்தோஷமா அவ வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னோட விருப்பம் நிறைவேறுவான்னு அபிராமி அம்மா சாமியார் கிட்ட கேக்குறாங்க. கண்டிப்பா நிறைவேறுமா, நான் சொன்ன மாதிரி இந்த பரிகார பூஜைகளை செய்யுங்க. இந்த பொண்ணுக்கு தான் ஜாதகத்துல பெரிய கண்டா இருக்கு, இந்த பொண்ணு தான் அந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறாங்க. சொல்லுங்க சாமி நான் செய்யறேங்கிறாங்க ரேவதி. அம்மனுக்கு நீ 100 குடம் தண்ணி ஊற்றணுங்கிறாங்க. சரி சாமி தாராளமாக நான் செய்கிறேங்கிறாங்க ரேவதி. ரேவதி உன்னால் முடியுமா? 100 குடம் தண்ணி ஊற்றணும், சின்ன வேலை இல்லைங்கிறாங்க கார்த்தி.
பரவாயில்லைங்க. அத்தையோட திருப்திக்காகவும் நான் இந்த பரிகாரத்த செய்றேன். அதுவும் என்னோட ஜாதகத்துல தானே கண்டம் இருக்கு. என்னோட நன்மைக்காகத்தானே அம்மனுக்கு தண்ணி ஊத்த சொல்றாங்க. நான் இத தாராளமா செய்றேங்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, அப்ப இது உன்னோட விருப்பம்ங்கிறாங்க கார்த்தி. அதையும் சரின்னு ஏத்துக்கிறாங்க ரேவதி. சரிம்மா, பரிகாரத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பூஜையில கலந்துக்கோங்கன்னு சொல்லி சாமியார் சாமிக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் பூஜை ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி ரேவதி கழுத்துல மாலையை போடுறாங்க. இதுக்கப்புறமா நீங்க கோயில 3 முறை சுத்தி வந்து 100 குடம் தண்ணி ஊத்தி முடிச்சதும் இந்த அணையா விளக்க தீபத்தை ஏத்தி வச்சிடு. அப்படி நீ செஞ்சீன்னா உன்னோட ஜாதகத்துல இருக்கிற தோஷம் நீங்கிடுன்னு சாமியார் சொல்றாங்க. இதை கேட்டு ரேவதி சந்தோஷ சாமி நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி திருப்தியா சந்தோஷமா 100 குடம் தண்ணி ஊத்தி முடிச்சு அணையா விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. சாமி, இவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகார பூஜைகள் முடிஞ்சதான்னு கேக்குறாங்க அபிராமி. நல்லபடியா உங்க பையனும் மருமகளும் பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அபிராமி, சரி சாமி, விரதம் இருந்து வேண்டுதல் வச்சிருக்கேன், அந்த வேண்டுதலை நானும் சிறப்பா நடத்தி முடிக்கணுங்கிறாங்க. அப்படியா, நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னு சாமியார் கேட்குறாங்க. முருகன் கோயில் வரைக்கும் நான் பாத யாத்திரை வரதா வேண்டியிருக்கேன் சாமி, நான் நடந்தே போறேங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி அப்படியே திடுக்கிட்டு பார்க்குறாங்க. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? முருகன் கோயில் வரைக்கும் நீங்க நடந்து போறீங்களா? அம்மா, உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க அது வரைக்கும் நடந்து போனா உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. இதெல்லாம் வேண்டாம், விடுங்க. அதான் பரிகார பூஜைகளை நாங்க 2 பேருமே செஞ்சு முடிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் நீங்க ஏன் சிரமப்படுறீங்கிறாங்க. ரேவதியும் அபிராமி அம்மா கிட்ட போய், ஆமாத்த, இதெல்லாம் வேண்டாம், உங்க உடம்புக்கு ஒத்துக்காது, என்ன பரிகாரமா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இருங்கங்கிறாங்க ரேவதி. இல்ல ரேவதி, என் பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எடுக்கிற காவடி, விரதம் இருந்து இந்த காவடியை தூக்குறேங்கிறாங்க. அபிராமி அம்மாவும் விரதம் இருந்து அப்ப பூஜை ஆரம்பிக்கிறாங்க. பூஜை முடிஞ்சதும் அபிராமி அம்மா நடைபாதைக்காக தயாராயிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி போய், அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமாங்கிறாங்க. என்ன ரேவதி, கேளு அப்படின்னு அபிராமி அம்மா கேட்கும். கிட்ட ஒரு உண்மையை நீங்க மறைக்காம சொல்லணும்னு கேக்குறாங்க. ரேவதி, சொல்லுமா, நீ என் மருமக, நான் எதுக்கு உங்ககிட்ட உண்மையை மறைக்க போறேன்? இல்ல, உங்க பையனோட பேரு, உண்மையான பேரு என்னன்னு கேக்குறாங்க. ஏமா, உனக்கு என்ன திடீர் சந்தேகம்? அவன் முருகன் அருளால தான் எனக்கு குழந்தையா பிறந்தான், அதனால அவனுக்கு முருகனோட பேர் கார்த்திகேயன்னு பேர் வச்சிருக்கேங்கிறாங்க அபிராமி. ஆமா, உங்க சொந்த ஊர் எது, சென்னையான்னு கேக்குறாங்க ரேவதி. என்னதான் நிரந்தரமான ஊர்னு சொல்ல முடியாது ரேவதி, அப்பப்ப நான் எங்கெல்லாம் கோயில் குளம் இருக்கோம் அங்கெல்லாம் வந்து போயிட்டு இருப்பேன், இதுதான் நிலையான ஊருன்னு நான் சொல்ல முடியாது ரேவதிங்கிறாங்க. அபிராமி அம்மா ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாட்டி ஊர்க்காரம்மா ஒருத்தர் வராங்க. ஏ அபிராமி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அபிராமி, உங்க அம்மா யாக பூஜை வச்சிருந்தாங்கல்ல, அந்த பூஜையில உங்க அண்ணன் குடும்பமே எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, அதுல உங்க அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ உன்னை காணுமேன்னு நான் கேட்டேன். பாட்டி சொன்னாங்க அவ கும்பாபிஷேகத்துக்கு வருவான்னு. ஆனா இதுக்கு முன்னாடியே நான் உன்னை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி நீ முன்னாலே வந்துட்டியான்னு கேக்குறாங்க. உண்மையை உடைச்சிட்டாலே அப்படின்னா அபிராமி அம்மா திரு திருன்னு ரேவதியை பாக்குறாங்க. ரேவதியும் அந்த அம்மாவையும் அபிராமியுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம்மா, அப்பாவும் அம்மாவும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாலேயே வந்துருன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கலந்துக்கலான்னு இப்பவே வந்திருக்கேங்கிறாங்க. சரி அபிராமி, அங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன் பையன் தான் இங்க ஒருத்தன் இருக்கான், இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நல்ல வேளை அபிராமி, அந்த சாமுண்டீஸ்வரி வீட்லயே உன் பையன் போய் பொண்ணு எடுத்துட்டான், இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லை, உங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி தான். என்ன, அந்த சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கோவக்காரி, அவ பொண்ணு உனக்கு மருமகளா வந்திருக்கா, அவ எப்படின்னு தெரியலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரேவதி பக்கத்துல தான் இருக்காங்க. அபிராமி அம்மா பார்த்துட்டு ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில, மீனாட்சி, இவ தான் என் மருமக அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. அடடே, சாமுண்டீஸ்வரி மகளா நீ? அப்போ உன் பேரு ரேவதி அம்மா பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ குணமான பொண்ணாமே, சிலையாட்ட இருக்க, அபிராமியோட பையனுக்கு ஏத்த பொண்டாட்டி, நீ அழகா இருக்க அப்படின்னு ரொம்ப பெருமையா பாராட்டுற மாதிரி பாராட்டி பேசிட்டு அந்த அம்மா அங்கிருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அபிராமி, ரேவதி நீ தப்பா எடுத்துக்காத, அவ எப்பவுமே இப்படித்தான் உளறி கொட்டிடுவா, அவ சொன்னதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதமாங்கிறாங்க. சரி அத்தை, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும்னு ரேவதி கேட்குறாங்க. என்னம்மா, கேளு அப்படின்னு கேட்கவும், உங்களுக்கு அம்மா அப்பா இதே ஊரில் தான் இருக்காங்களா? அப்போ எங்கள் தாத்தா ராஜ சேதுபதியும் பரமேஸ்வரி பாட்டியும் தான் உங்கள் அம்மாவா? அத்தை, என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லுங்க அத்தை, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்கிறாங்க. அபிராமியும் எதுவும் மறைக்க முடியாமல் தர்ம சங்கடமான நிலையில் என்னடா பண்ணுறது, இப்படி வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே, இந்த நேரம் பார்த்து கார்த்தி வேற அந்த பக்கமாக ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கானே, வரமாட்டேங்கிறானேன்னு எதிர்பார்க்குறாங்க அபிராமி. அத்தை, நீங்கள் எதுக்காக அவரை பார்க்குறீங்க? உண்மையை சொல்லுங்க அத்தை, எங்கள் பாட்டியும் தாத்தாவும் தான் உங்கள் அப்பாவா அம்மாவுமா? நீங்கள் தான் எங்கள் அப்பாவோட தங்கச்சியா? உண்மையை தெரிஞ்சா நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன், பிரச்சனை பெருசாயிடுன்னு நினைக்கிறீங்களா? நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேத்த, தாத்தா பாட்டியோட பாசத்துக்கு ஏங்கியிருக்கேன், அதே மாதிரி உங்களையெல்லாம் பார்க்க மாட்டான்னு நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? நீங்கள் தான் என்னோட சொந்த அத்தின்னு தெரிஞ்சா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், சொல்லுங்க அத்தேன்னு கேட்குறாங்க ரேவதி. அபிராமி கண்ணில் கண்ணீர் விட்டுக்கிட்டு, ஆமாம் ரேவதி, உங்களையெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்க முடியாமல் போயிட்டு பாவி, என் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதும் எங்கள் அண்ணனையும் நான் பார்க்க முடியல, அண்ணன் குடும்பம் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு நான் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் அப்பப்போ விசாரிச்சுக்குவேன், அம்மாவும் மனசு விட்டு அழுகுவாங்களே தவிர அவங்களும் பார்க்க முடியலையேங்கிற ஏக்கத்தில் தான் தவிச்சாங்க. இப்போ தான் இந்த கொஞ்ச நாளாக தான் நம்ம கார்த்தி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கடவுளோட அருளால்
அம்மாவே உன்னை பார்த்துருக்காங்க. கார்த்தியும் எவ்வளோ பிஸ்னஸ் எல்லாம் தள்ளி போட்டுட்டு இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக பாட்டியோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காகவே கார்த்தி உங்க வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஏதோ நல்ல நேரம் உங்க அம்மாவே என் பையனுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இனிமே யாராலும் பிரிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா போராத காலம் உன் ஜாதகத்துல கண்டம் இருக்கிறதாவும் நீ கார்த்தியை விட்டு 5 வருஷம் பிரிஞ்சு இருந்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை தோசை இருக்கிறதாகவும் ஜோசியர் சொல்லிட்டாரு. இதை கேட்டது என் மனசெல்லாம் பதறது தெரியுமா? இவ்வளவு நாளைக்கு அப்புறமா ஏதோ 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்திருக்கு. அண்ணன் குடும்பத்துல தான் என் பையன் கார்த்தி பொண்ணு எடுத்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜாதகம் பரிகாரம் இதையெல்லாம் கார்த்தி நம்ப மாட்டா, இருந்தாலும் நான் நம்புவேமா? இந்த தோஷத்தால உங்க 2 பேர்த்துக்கும் பிரிவு வந்துட்டா என்ன செய்யறதுன்னு என்னோட அடி மனசுல இருந்து என்னோட அழுகையா கட்டுப்படுத்த முடியல. என்னோட உசுரே ஊசலாடுற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு பிரிவு உங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் நான் முருகனையே நம்பி வந்திருக்கேன். இப்போ முருகன் கோயில் வரைக்கும் நான் பாத யாத்திரை போறதா போயிட்டு வந்து முருகனுக்கு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அக்னி சட்டி ஏந்தி அங்க பிரதர்சனம் பண்ணி முருகனுக்கு உப்பு கல்லால நான் பரிகாரம் பண்றதா இருக்கேன் ரேவதிங்கிறாங்க. இதை கேட்டு ரேவதி அப்படியே திடுக்கிட்டு பதறி போயிடுறாங்க. அத்தை, உங்க வயசுக்கு இதெல்லாம் உங்களால செய்யறது ரொம்ப ஆபத்தல்லவா? வேண்டத்தை, எங்களுக்காக நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? இதையெல்லாம் நான் பண்றேங்கிறாங்க ரேவதி. இதை கேட்டதும் அபிராமி அம்மா ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. ரேவதி, எனக்காக நீ சொல்றேன்னு சொல்ற பாரு, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாகவும் இருக்கு. நீயும் கார்த்தியும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது போதும். ஆனா உங்க அம்மாவை நினைச்சா தான் பயமா இருக்கு. உங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா நிச்சயமா உங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. என்ன ரேவதி பண்றதுங்கிறாங்க. அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்தி வந்துடுறாங்க. கார்த்தி வந்து, என்னம்மா 2 பேரும் பேசி முடிச்சாச்சா? உங்களுக்கு எதுக்குமா வேண்டாத வேலை? நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வந்தா கால் என்னத்துக்கு ஆகுறதுங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி, நீயும் ரேவதியும் நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்ப்பா. நீங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா ஒத்துமையா நல்லா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். நான் சிறப்பு பூஜையை முடிச்சுட்டு முருகனுக்கு காவடி எடுத்து பாத யாத்திரை போறேன்ப்பா. நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களை பாக்குறேங்கிறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் அபிராமி அம்மாவை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. அபிராமி சொன்ன உண்மைகளை எல்லாம் திரும்பவும் ரேவதி கார்த்தி கிட்ட கேக்குறாங்க. அத்தை என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க தான் இன்னும் என்கிட்ட எந்த ஒரு முடிவும் சொல்லாம இருக்கீங்கிறாங்க. என்ன ரேவதி சொல்றேன்னு கார்த்தி கேட்கவும், ஆமா, நீங்க தான் என்னோட அத்தை பையன்னு அத்தை என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க ஏன் என்கிட்ட இது வரைக்கும் மறைச்சிங்க? நீங்க வந்ததுமே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமல்லங்கிறாங்க. ரேவதி, இப்பவும் சொல்றேன், சில விஷயங்கள் வெளிப்படையா பேசலாம், சில விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க. கார்த்தி சொன்னதை கேட்டு ரேவதி, ஆமா நீ சொல்றதும் சரிதான், மகேஷ்க்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்க அம்மா சொன்னாங்க. திடீர்னு எல்லாமே தலைகீழா மாத்திட்டு மகேஷை கொண்டு போய் கடத்தி வச்சுட்டு உன்னை என் கழுத்துல தாலி கட்ட சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னபடி நீயும் நானும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அம்மா செய்யறதெல்லாம் எனக்கு ஒரு வகையில கோவமா இருந்தாலும் இப்ப அம்மா எனக்கு ஒரு நல்லது தான் செஞ்சிருக்காங்கன்னு என் மனசுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னாங்க. நான் இப்போ செய்கிறது உனக்கு பிடிக்காம இருக்கு ரேவதி, ஆனால் பின்னாடி ஒரு நாள் நீ அம்மா செஞ்சது சரின்னு நினைப்பேன்னு. அதே மாதிரி எங்கள் அம்மா செஞ்சது ஒரு வகையில் நல்லது தான். தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா இப்படி உறவுகள் எல்லாம் எங்கே பார்க்காம போயிடுவான்னு நான் ஏக்கத்தோடு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா மூலமாகவே நீ எனக்கு கணவனாக கிடைச்சிருக்க. அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுமே எவ்வளவு பாசமுள்ள அத்தைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாசமெல்லாம் இவ்வளவு வருஷமாக நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான். ஆனால் உண்மை என்னங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என்னோட சந்தோஷத்தை பழையபடி தூக்கி குப்பையில் போட்டாலும் ஆச்சரியப்படுறேன். உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சிருவாங்க. சந்திரா சித்தி சொல்லும்போது கூட எங்க அம்மா என்னமா பேசினாங்க பாத்தியல்ல. இன்னும் எங்க அத்தை பேர்லயும் எங்க அத்தை பசங்க பேர்லயும் எவ்வளவு கோவமா இருக்காங்க. எங்க தாத்தா பாட்டி மேல எல்லாம் கோவத்தோட தான் இருக்காங்க எங்க அம்மா. உண்மை என்னன்னு தெரிஞ்சா அவங்க கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். அதனால இந்த ரகசியத்தை நம்மளோடவே வச்சுக்கலாங்கிறாங்க ரேவதி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க சித்திக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால உங்க அம்மா கிட்ட நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் கண்டிப்பா நான் தான் கார்த்தின்னு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னையும் என்னையும் பிரிக்கணும் பாங்க. அப்ப நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியா கார்த்தி கேட்குறாங்க. அது எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? நீ எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்க. அது மட்டுமா, தாத்தா பாட்டி அத்தை சொந்தங்கள் எல்லாம் இத்தனை பேர் இருக்கும்போது இவங்களோட பாசமெல்லாம் நமக்கு கிடைக்கலையேன்னு எவ்வளவு நாள் நான் ஏங்கியிருக்கேன். ஆனா இப்பதான் அந்த பாசமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிருக்கு. தாத்தா பாட்டியை பார்த்தபோது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அது திரும்பவும் அந்த பாசம் எனக்கு கிடைக்காதான்னு ஏக்கத்தோடு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ரேவதி கேட்குறாங்க. கார்த்தி என்னங்கிறாங்க, அம்மாவுக்கு தெரியாம திரும்பவும் போய் பாட்டியை பார்த்துட்டு வரலாமான்னு கேட்குறாங்க ரேவதி. ஓ, இவ்வளவுதான் ஆசையா? நீ என் கூட வரக்கணும், என் கூட வந்தா உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, வா போய் பார்க்கலான்னு கார்த்தி ரேவதியை கூட்டிட்டு பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி ரேவதியும் கார்த்தியும் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அடடே பாப்பா கார்த்தி, வாமா ரேவதி, திரும்பவும் நம்ம வீட்டுக்கு எப்ப வருவீங்களோன்னு நானும் காத்து கிடந்தேன். கார்த்தியும் யாக பூஜையில பார்த்தது இன்னைக்கு தான் பாக்குறேன், வாப்பா வாவா. தாத்தாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, தாத்தாவா பார்க்கலான்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு இன்னும் அளவில்லாத சந்தோஷம். பாட்டி தாத்தா வந்திருக்காங்களா? தாத்தாவா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. தாத்தாவும் உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்கம்மா. அபிராமி காலையில தான் வந்துட்டு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு
கூட்டிகிட்டு போனான். அபிராமியை அனுப்பிச்சு வச்சுட்டு தாத்தா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பாட்டி கார்த்தியும் ரேவதியும் தாத்தா ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. தாத்தா கார்த்தியும் ரேவதியும் பார்த்துட்டு, அடடே வாமா வா, இந்த தாத்தாவை பார்க்கறதுக்கு இப்பதான் உனக்கு தோணுச்சான்னு கேட்குறாங்க. தாத்தா இவங்கள தான் ராஜா சேதுபதினு சொல்லுவாங்களான்னு ரேவதி ஆச்சரியமா கேட்குறாங்க. அட ஆமாம்மா, இவர் தான் உங்க தாத்தா, உங்க அப்பாவை பெத்த அப்பா. இவர் பேரை கேட்டாவே அலற குழந்தை கூட வாய் மூடி உட்காந்துருக்கும் தெரியுமா. அப்படி ஊருக்குள்ள நடந்து வந்தாருன்னா எதிர வரவன் நடுங்கி நிற்பான்னு சொல்றாங்க பாட்டி. அடே அப்பா, தாத்தாவை பார்க்கும்போதே தெரியுது அவரோட பேர்ல மட்டும் கம்பீரம் இல்ல, தாத்தாவும் கம்பீரமா தான் இருக்காருங்கிறாங்க ரேவதி. வாமா வா, வந்து தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க பாட்டி. ரேவதியும் கார்த்தியும் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு, சரி பாட்டி நாங்க கிளம்புறோம், அம்மா இன்னும் காணுமேன்னு பார்ப்பாங்கங்கிறாங்க. அப்படியா, சரி போயிட்டு வாமா அப்படின்னு வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் தாத்தா வீட்டுல இருந்து கிளம்பி போனதை சிவனாண்டி பார்த்துட்டு உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா திரும்பவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒரு புது பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க போயிட்டு வந்தாங்கன்னு கேளுங்கிறாங்க. சந்திராவை மறைக்கிறாங்க.